ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல். இன்றைக்கி வந்துட்டு இந்த ஒரே ஒரு பேப்பர் கப்பை வச்சு ரொம்பவே சூப்பரான கிராஃப்ட் பண்ண போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு வீடியோ லாஸ்ட்டில் பார்க்கலாம். இல்லை பண்ணிகிட்டு இருக்கும்போதே கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒரே ஒரு பேப்பர் கப்பை எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்து நம்ம காய வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சாண்டல் கலரில் இந்த மாதிரி பெயிண்ட் எடுத்துகிட்டு கீழே மட்டும் இந்த மாதிரி கப்போட ஒரு சைடில் ஒரு கர்வ் ஷேப்பில் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி அழகாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்படியே விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெட் கலர் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். அதையும் எடுத்துகிட்டு அந்த ஒயிட் கலரில் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த சாண்டில் கலர் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா பக்கமே வந்துட்டு கொடுத்துடலாம். ரொம்பவே க்யூட்டாக அழகாக ரெடி ஆகிடும். காய வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு காய வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேப்பர் எடுத்திருக்கேன். ரெட் கலர் பேப்பர் சும்மா சின்ன சைஸில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கோன் ஷேப்பில் நம்ம வந்துட்டு மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு அப்படியே கம் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இர்ஃபானா வந்துட்டு கேட்ட வீடியோ வந்துட்டு கேட்டிருந்தாங்க. மினி கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் வந்துட்டு அதிலே ஷார்ட்ஸ்லேயே காமிச்சிருப்பேன். அதனால் அதிலே பார்த்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்னும்லாம் பண்ணலாம். பட் கொஞ்சம் டைம் இல்லாத வேறு ஒர்க்னால கொஞ்சம் டைம் இல்லை. அதனால தான் பண்ண முடியல. ரொம்பவே சாரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹவுஸும் வந்துட்டு நம்ம அந்த மாதிரிலாம் மேக் பண்ணியிருக்கோம். நீங்கள் அது மாதிரி கூட பார்த்துட்டு மேக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒர்க் அதனால் பண்ண முடியல. ரொம்ப ரொம்ப சாரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு சாண்டா கிளாஸ் தான் மேக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள் 2 கண்ணு அப்புறம் ஒரு மூக்குக்கு வைக்கிறதுக்காக வந்துட்டு தர்மாக்கோல் பால்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலரு அதை வந்துட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நான் இந்த மாதிரி சாண்டில் கலரில் பெயிண்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். நீங்கள் சாண்டில் கலர்லேயே தர்மாக்கோல் பால்ஸ் இருந்தால் நீங்கள் அதை ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் மேலே வந்துட்டு நம்ம கோன் மாதிரி மேக் பண்ணி கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை அழகாக ஒட்டிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பஞ்சு தான் தேவை. அதை வந்துட்டு இந்த மாதிரி பேபி பெட்டுக்குள்ளெலாம் வேஸ்ட்டாக தான் இருக்கும். தூக்கி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்குள்ளே இருந்து பஞ்சு எடுத்துக்கலாம். இல்லை நார்மலாக கடையில் வாங்கிக்கலாம். நான் வந்துட்டு அது வேஸ்ட்டாக இருந்தனால அதை யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பஞ்சு எடுத்து நம்ம எங்கெல்லாம் வந்துட்டு அதை வச்சு பண்ணணுமோ அந்த இடத்துலலாம் ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கோன் மாதிரி மேக் பண்ணோம் இல்லையா, அது மேலே கொஞ்சம் பஞ்சு வச்சு ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த பியர்டு இருக்குல்ல, அதுக்காக வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி வந்துட்டு வச்சு ஒட்டிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் மட்டும் வேலை இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கை தான் மேக் பண்ணணும். அதுக்கும் இந்த மாதிரி ரெட் கலர் பேப்பர்லேயே குட்டி கோனாக வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒட்டிட்டு கட் பண்ணிக்கோங்க. இர்ஃபானா கேட்ட வீடியோஸ் மட்டும் போட முடியல. ரொம்ப ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன். கொஞ்சம் ஒர்க் இருந்தனால என்னால் வந்துட்டு பண்ண முடியல. இதுவே இன்றைக்கி கூட நான் வீடியோ எடுக்கல. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தது தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சம் சாரி. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே சாரி. ஓகே, இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த கைக்குள்ளே வந்துட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக பஞ்சு வச்சுட்டு அதுக்கு மேலே லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி தர்மாக்கோல் பால் எடுத்து கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்து இந்த மாதிரி உள்ளே வச்சிடலாம். ஓகே, இதை வந்துட்டு சைடில் இந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஒட்டி விட்டுறலாம். இதே மாதிரியே ஆப்போசிட் சைட்லேயும் வந்துட்டு ஒன்று மேக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதையும் க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டிடுறேன். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு க்யூட்டாக ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக அந்த கைக்கு மேலே மட்டும் இந்த மாதிரி லைட்டாக பேப்பர் தான் இப்போ நான் ஒட்டுறது. லைட்டாக பேப்பர் வந்துட்டு கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இதை ஒட்டிட்டோன்னா அவ்வளோதான், ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே எந்த ஒர்க்கும் கிடையாது. ரொம்பவே சிம்பிளாக ஒரே ஒரு பேப்பர் கப்பை வச்சு க்யூட்டாக வந்துட்டு நம்ம மேக் பண்ணிட்டோம். இவ்வளோ தான் ஒர்க்கே. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே காஞ்சிடுச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இப்போ இது எல்லாமே நம்ம கிறிஸ்மஸ்க்காக ரெடி பண்ணது. இர்ஃபானா கேட்ட வீடியோ மட்டும்தான் பண்ண முடியல. அதையும் பண்ணியிருந்தோம்னா இன்னுமே செம்ம க்யூட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அதை வந்துட்டு பண்ணிடலாம். இப்போதைக்கு இதெல்லாம் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லாங் வீடியோஸ் ஷார்ட்ஸில் இந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதில் எது வேணாலும் அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அப்படி ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.